என்னடா இவன் 500 ரூபாய் அசால்ட்டா கொடுத்துட்டு போறான்னு தானே நினைக்கிறீங்க? அண்ணா இந்த வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணணும்னா அடிபட்டுருச்சு, எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சைடு டோர்லாம் போட்டுக்குது, ஒரு 10 to 15 ஆகும். அவ்வளோ ஆகுமாண்ணா? அவ்வளோ வந்துடும். சரிங்கண்ணா, வண்டி அங்கே விட்டு போகிறேன், ரெடி பண்ணி வைக்கிறீங்களா? பார்த்துக்கலாம். சரிங்க. 15,000 ஆகுன்றாங்களே, யார்கிட்ட கேட்கறது? மச்சாங்கிட்ட கேட்கலாமா? பாவம், அவன்கிட்ட காசு இருக்காது, அவன்கிட்ட என்ன கஷ்டப்படுத்துங்க. சரி, இவனுக்காச்சும் கால் பண்ணலாம். இவன் பக்கம் சொல்லு மச்சான். டேய் மச்சான், வண்டி கொஞ்சம் அடிபட்டுருச்சுடா, ரெடி பண்ணணும். 15,000 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்கடா. எனக்கு வேறு காசு இல்லை, மந்த் எண்டு வேறு. எனக்கு எதனா சப்போர்ட் பண்ணுறான், நான் உன் சேலரி வந்ததும் கொடுத்துட்றேன். நீ வேற யாரா ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிற? ஃபர்ஸ்ட் போனா விடாதே, காசு இல்லாத டைம்ல. சரிடா. ஹலோ தம்பி, சொல்லுண்ணா. டே ஒரு ஹெல்ப்டா, R15 அடிபட்டுருக்குடா, நல்ல முடிஞ்ச என்ன சப்போர்ட் பண்ணுறா? எவ்வளோண்ணா ஆகும்? 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்கடா. 15,000 ரூபாவா? நான் என்கிட்ட காசெல்லாம் இல்லைண்ணா. சரிடா, பாரு தம்பி, வேறு ரெடி பண்ணிங்க. சரிவா, அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். 2 நாட்களுக்கு பிறகு மச்சான் கடை இருக்கா? இங்கே கோயிலாண்ணா? ஓகே ஓகே, அங்கேயே வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். புனித்திட்டாடும் போகணும். சரி மச்சான். ரைட், ஓகே மச்சான். ஐயோ, மச்சான் வேற வரன்றான், பைக் வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரியாது அவனுக்கு, என்ன சொல்ல போறான்னு. ஏய் மச்சி. மச்சான் எப்படிரா? நான் மச்சான் யாராருக்கிட்டே சொன்னேன், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னாங்க. சாரி மச்சான். சரி மச்சான், புனித்திட்டு போகலாமா? சரி மச்சான், போலாம். 3வதா யார் அவன் புனித் தான் நினைக்கிறீங்க? அடுத்த பாட்டில் சொல்றேன்.